நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள் மற்றும் ஒரு சக்தியின் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். இன்று அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் ஹஜ் பெருநாள். எனவே ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்ற அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு சர்வதேச அளவில் பார்க்கின்ற போது இன்று ஆசிரியர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. எனவே ஆசிரியர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் நேரடியாக சக்தி பிரஸ் ரிலீஸோடு இணைந்து கொள்ளலாம். என்னோட நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள செய்தி பிரிவு திருஷானு வந்திருக்கின்றனர். வணக்கம் திருஷானு. வணக்கம் ஆயுரன். கஜமுகன் என்றுதான் வருகிறது. அடிக்கடி கஜமுகன் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வணக்கம் ஆயுரன். அதே போன்று இன்றைய தினம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஈத் முபாரக் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் நேரடியாக இன்று வெளிவந்த செய்திகளுக்கு செல்லலாம். பத்திரிகைகளுக்கு முதலில் தமிழ் தந்தி பத்திரிகையின் செய்திகளுடன் நமது பிரஸ் ரிலீஸை ஆரம்பிக்கலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதியப்பட வேண்டும். அனந்தி குறிப்பிட்டிருக்கிறார். கட்சியிலும் பார்க்க மக்களை பலப்படுத்துவதே முக்கியம். சர்வதேச மயப்படுத்தப்பட்ட போராட்டத்தை அரசியல் தீர்வு நோக்கி நகர்த்த வேண்டும். கொள்கையின்றி பயணிப்பதானது பல இளைஞர் யுவதிகளின் தியாகங்களை வீணாக்கிவிடும் என்று அனந்தி குறிப்பிட்ட கருத்துக்கள் பிரதான செய்தியாக வெளியாகிருக்கின்றது தமிழ் தந்தியில். அதே போன்று மயூரன், அதாவது ஆனந்தி அவர்கள் கூறுவது என்னவென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கும் கட்சிகளை பலப்படுத்த முனைகிறதே தவிர தமிழ் மக்களை பலப்படுத்துவதற்கு முனையவில்லை. இது தேவையற்ற ஒரு விடயம். தற்போது கட்சிகளை பலப்படுத்துவது அவசியமல்ல, தமிழ் மக்களை பலப்படுத்த வேண்டும். அவர்களது வாழ்வாதாரத்தை திட்டமிட்டு செயற்படுத்த வேண்டும். தமிழ் மக்களின் எதிர்காலத்தை திட்டமிட்டு செயற்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அனைத்து தியாகங்களும் வீணாகிவிடும். எதிர்காலம் என்ற ஒன்றை குறிவைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் கட்சியாக பதியப்பட வேண்டும். ஒரு குடையின் கீழ் அனைத்து கட்சிகளும் வர வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றாக பயணிக்க வேண்டும். இவைதான் அவரது கருத்துக்கள். அதே போன்று உண்மையில் பார்க்க போனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமக்கான அடுத்த சந்ததியை இன்னும் உருவாக்கவில்லை என்றே கூற வேண்டும். அதாவது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தற்போது மாவை சேனாதிராஜா அவர்கள் இருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவராக இரா சம்பந்தன் அவர்கள் இருக்கிறார். இவர்களுக்கு பின்னர் யார் கட்சி தலைவராகவோ அல்லது கட்சியை முன்னிலைப்படுத்தவோ இருக்கிறார்கள் என்பது இதுவரையில் தெரியாது. இதுவும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பின்னடைவுக்கான காரணம். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமக்கு இடையே இருக்கும் கட்சிகளை பலப்படுத்துவதை தவிர்த்துவிட்டு தமிழ் மக்களுக்கு தேவையானது எதுவென்பதை சிந்தித்து செயற்படுத்தும் பட்சத்தில்தான் தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வு ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறுகிறார். அடுத்த செய்தி, அன்று பிரபாகரன் சொன்னதை இன்று விக்னேஸ்வரன் சொல்கிறார். 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்ட போது அதன் செயற்பாட்டு தன்மை குறித்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வே பிரபாகரன் கூறிய கருத்துக்களை அடியொற்றியதான கருத்துக்களை இன்று வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்து வருகின்றார். இந்திய இலங்கை ஒப்பந்தமானது ஈழத்தமிழர்களின் பிரச்சினைக்கு முற்றுமுழுதான தீர்வாக அமையாது. 13வது திருத்தச் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களை சரியான முறையில் அமல்படுத்த முடியாது. வடகிழக்கில் தமிழ் மக்கள் சுயமாக இயங்க முடியாது. பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை கொண்டிருக்கும் அரசாங்கம் தனக்கு வேண்டியபடி தீர்மானங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொள்ளும் என பிரபாகரன் குறிப்பிட்டிருந்ததுடன் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தையும் அன்று அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை என்று இந்த செய்தி விரிவாக தொடர்ந்து செல்கின்றது தமிழ் தந்தி பத்திரிகையில். இங்கு நடப்பது காட்டாட்சி. இலங்கையில் தற்போது காட்டாட்சி நடைபெற்று வருவதாக ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல கடுமையாக விமர்சித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை முன்கூட்டியே நடத்தப்படுவதை எதிர்க்கும் மைத்ரி. ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிய இன்னும் 2 வருடங்கள் இருக்கும் நிலையில் எந்த காரணத்தால் ஜனாதிபதி தேர்தலை நடத்த தயாராகி வருகிறீர்கள் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளரான அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியிடம் எழுத்து மூலம் கேள்வி எழுப்பியிருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அதே போன்று ஆளும் கட்சிக்குள் அங்கம் வகிக்கக்கூடிய சிரேஷ்ட அமைச்சர்கள் சிலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ஜனாதிபதி தேர்தல் எதற்காக? ஜனாதிபதி தேர்தலை நடத்த சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இறுதியாக 2010ஆம் ஆண்டில் நடைபெற்றது. ஆகவே ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு இன்னும் 2 வருட கால அவகாசம் இருக்கிறது. ஜனாதிபதியின் 2வது பதவிக்காலம் 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஆரம்பிக்கிறது. ஆகவே ஒரு ஆண்டு போனஸாக எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் 2016ஆம் ஆண்டு தான் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும். அதற்கு முன்னர் தான் பொது தேர்தல் தேவை. ஆகவே சகல சிரேஷ்ட அமைச்சர்களின் எதிர்ப்பின் கருத்தாகத்தான் மைத்திரிபால சிறிசேன இந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருப்பாரா என்ற ஒரு கேள்வியில் இந்த செய்தி எழுதப்பட்டுள்ளது. மைத்திரிபால இந்த கடிதத்தின் பிரகாரம் அவரது கேள்வி என்னவென்றால் ஜனாதிபதி தேர்தலை அவசரமாக நடத்துவதற்கான தேவைதான் என்ன என்பதுதான். இதில் குறிப்பிடப்பட்ட இன்னொரு விடயத்தை பார்க்கலாம். ஊவா மாகாண சபை தேர்தலின் பின்னர் அரசாங்கத்திற்குள் மோதல்கள் வலுவடைந்து வருவதுடன் ஜனாதிபதி குடும்பத்தினரை எதிர்க்கும் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலர் அவசரமாக நடத்தப்படும் ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் என்றும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அசாத் சாலிக்கு உயிர் அச்சுறுத்தல். மத்திய மாகாண சபை உறுப்பினர் அசாத் சாலிக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பாக பொலிஸ் மா அதிபருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரான அசாத் சாலி
தொடர்பாக இந்த செய்தி வழியாக இருக்கின்றது. இதன் தொடர்ச்சியை 2ஆம் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இன்னும் சில விடயங்கள். மத்திய மாகாண சபை உறுப்பினராக உள்ளார். முஸ்லிம் தரப்பிலிருந்து அரசாங்கத்தை விமர்சிப்பதில் முதலாமவராகவும் இருக்கின்றார். இதன் காரணமாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலும் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் மாகாண சபை உறுப்பினர் என்ற வகையில் அவரது கைத்துப்பாக்கிகளை லைசன்ஸை புதுப்பிக்க போலீசார் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மாகாண சபை உறுப்பினருக்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் அவருக்கு வழங்கப்படவில்லை. அண்மையில் அவர் கண்டி குயின்ஸ் ஹோட்டலில் வைத்து அமெரிக்க தூதுவரை சந்தித்த போது புலனாய்வு தரப்பினர் அங்கு பிரசன்னமாக இருந்ததாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சட்டவிரோத ஜனாதிபதி தேர்தல் வேண்டாம் ஜேவிபி கூறுவதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. பொது தேர்தலை முதலில் விரும்பும் முஸ்லிம் காங்கிரஸ் என்ற அடிப்படையிலும் இந்த செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. மயூரன், அவை 2 செய்திகள். சட்டவிரோத ஜனாதிபதி தேர்தல் வேண்டாம் என ஜேவிபி கூறுவது என்னவென்றால் 18வது திருத்தத்துக்கு முன்னர் தான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தனது 2வது பதவி காலத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஆகவே ஜனாதிபதியினால் 3வது தடவையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது. அவர் அப்படி போட்டியிடும் பட்சத்தில் அது சட்டவிரோத தேர்தல். 18வது திருத்தம் அதற்கு பின்னர் வந்தது. அதாவது ஜனாதிபதி 2வது பதவி காலத்தை ஏற்ற பின்னர் தான் 18வது திருத்தத்தில் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. ஆகவே 3வது முறையாக போட்டியிடும் தன்மை இனிவரும் வேட்பாளருக்கு வேண்டுமானால் கிடைக்கலாம், இனிவரும் ஜனாதிபதிக்கு வேண்டுமானால் கிடைக்கலாம். ஆனால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்றுதான் ஜேபி கூறுகிறது. அப்படி தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் தாம் அவற்றை முற்றாக நிராகரிப்பதாக கூறியிருப்பதாக தான் இந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்படுகிறது. தமிழ் தந்தையின் ஆசிரியர் தலையங்கம் ஜெயலலிதாவுக்கு எதிரான தீர்ப்பும் இலங்கை தமிழர் விவகாரம் என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கின்றது. உலக தமிழர்களை ஒழுக்கிய நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று கடந்த வாரம் வெளிவந்தது. இதனால் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் 100 கோடி இந்திய ரூபாய் அபராதம் விதித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. இந்த தீர்ப்பினால் செல்வி ஜெயலலிதா தனது முதல்வர் பதவியை இழந்தார். அதேபோல அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை உடனடியாக ரத்தாகியிருப்பதாக தமிழ் தந்தையின் ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. அதேபோன்று தமிழ் தந்தையில் வெளியாக இருக்கின்ற கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. அவை தமிழ் தந்தையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். நாங்கள் ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளுக்கு செல்லலாம். அடுத்து நாங்கள் சுடர் ஒளி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. சர்வதேச நிபுணர் குழுவை புறக்கணிக்கும் வகையில் செயற்படுகிறது உள்நாட்டு குழு. பொருத்தமான ஆலோசனை மாத்திரமே பெறப்படும் என்றும் தெரிவிப்பு. சர்வதேச நிபுணர் குழுவிடம் இடம்பெற்றுள்ளவர்களின் ஆலோசனைகள் பொருத்தமானதாகவும் பயனுள்ளதாகவும் காணப்பட்டால் மாத்திரமே அவற்றை பரிசீலிப்போம் என்று காணாமல் போனோர் குறித்த முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம தெரிவித்திருக்கின்றார். அதாவது காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் தலைவராக மேக்ஸ்வெல் பரணகம இருக்கிறார். அவர் கூறுவது என்னவென்றால், இந்த செய்தியின் பிரகாரம் சர்வதேச நிபுணர் குழு பெரிதாக ஆர்வம் செலுத்தவில்லை, இது தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என்றுதான் அவர் கூறியிருக்கிறார். அதாவது இலங்கைக்கு வந்து தமது விசாரணைகளை அவர்கள் கண்கூடாக பார்ப்பதில்லை என்ற ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்திய மனித உரிமைகள் உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார், தமது கருத்துக்களை சரியான முறையில் இந்த விசாரணை குழு ஏற்றுக்கொள்வதில்லை என்று. ஆகவே முரண்பாடான கருத்துக்கள் இருக்கின்றன. ஏற்கனவே இவ்வாறான முரண்பாடுகள் தான் இருந்தன இந்த விசாரணை ஆணைக்குழுவை பொறுத்தவரை. இந்த சர்வதேச நிபுணர் குழுவின் தற்போதைய ஆலோசனைகள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரியவில்லை. பொருத்தமான ஆலோசனைகள் வழங்கப்படும் பட்சத்தில் தாம் அவற்றை ஏற்றுக்கொள்வதாக மேக்ஸ்வெல் பரணகம தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி, உரிமைகளை பெறும் வரை தமிழர் போராட்டம் ஓயாது, உலகமெங்கும் தமிழ் வாழ வேண்டும் என்கிறார் மாவை. தமிழ் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் ஒழுக்கத்திற்காகவும் லட்சக்கணக்கான மக்களை நாம் தாய் மண்ணில் பலியெடுத்தோம். எனவே தமிழர்களுக்கு உரிமைகள் கிடைக்கும் வரை எமது போராட்டம் ஓயாது. அறவழி மரவழி என இன்று ராஜதந்திர போராட்டம் வரை எமது போராட்டம் வளர்ச்சி கண்டுள்ளது. இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா எம்பி ஜெர்மனியில் தெரிவித்த கருத்துக்கள் முதல் பக்கத்திலே பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் 12வது மாநாடு ஜெர்மனியில் நடைபெற்ற போது மாவை சேனாதிராஜா அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது இதுவரை காலமும் தமது இலங்கை நாட்டிலே இளைஞர் யுவதிகளும் அதே போன்று ஏனைய சிலரும் உயிர் நீத்த தியாகங்கள் என்பன இல்லாமல் போய்விடக்கூடாது, வீணாகிவிடக்கூடாது. ஆகவே நாம் தமிழர்களாக வாழ்வதற்கு தமிழ் பண்பாட்டு முன்னெடுக்க வேண்டும், தமிழ் கலாச்சாரம் நீடிக்க வேண்டும். அதன் மூலம் தமிழ் பண்பாட்டை நாம் தொடர்ந்து எடுத்து செல்லலாம். தமிழ் தொடர்ந்தும் வாழ வேண்டும், உலகம் எங்கும் தமிழ் நீடிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி, 2015 ஜனாதிபதி தேர்தல் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் எதிர்ப்பு. ஜனாதிபதி தேர்தல் அடுத்த வருடம் நடைபெறுவதை கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கவில்லை என்று அதன் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான டி குணசேகர தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று அழுத்கம சம்பவம் குறித்து மஹிந்தவிடம் 3 கேள்வி. பேர்வளை மற்றும் அழுத்கம பிரதேசங்களில் அண்மையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் குறித்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் ஐநா பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கம் நாட்டை காப்பாற்ற ஒரு மகான் தோன்ற வேண்டும் என்ற தலைப்பில் இந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது.
சுடரொலியில் வெளிவந்திருக்கிற கார்ட்டூன் இவ்வாறு வரையப்பட்டிருக்கிறது. ஜேபி வரைந்திருக்கிற கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. அடுத்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற தினகரன் பத்திரிகையின் செய்திக்கு செல்லலாம். தினகரனின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. யாழ்தேவி ரயில் சேவை சில தினங்களில் ஆரம்பம். இத்தாலியில் ஜனாதிபதி கூறியதும் இலங்கையர் மகிழ்ச்சி ஆரவாரம் என்று அது தொடர்பான புகைப்படத்துடன் வெளியாக இருக்கிறது. வடமாகாணத்துக்கான யாழ்தேவி ரயில் சேவை சில தினங்களில் ஆரம்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இத்தாலியில் அறிவித்தார். இத்தாலியில் இலங்கையர்கள் செறிந்து வாழும் மிலானோ நகரில் இந்த அறிவிப்பை அவர் விடுத்ததும் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்திருப்பதாக இந்த செய்தி அமைந்தது. அதாவது மயூரன், நேற்றைய தினம்தான் ஜனாதிபதி வத்திக்கானிலிருந்து நேரடியாக இத்தாலியிலிருந்து நேர அறிக்கையை பார்த்துவிட்டு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஹெல்த் நலம் காணலே தேசத்தின் பலம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் சக்தி பிரஸ் ரிலீஸோடு இணைந்திருக்கின்றீர்கள், சொல்லுங்கள். அதாவது மயூரன், வத்திக்கானுக்கு ரோமுக்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம்தான் இலங்கைக்கு நாடு திரும்பியிருந்தார். அதற்கு முன்னர் நடைபெற்ற நிகழ்வு இது. அதாவது நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஜனாதிபதி சிங்கள மொழியில் நேரடியாக உரையாற்றியிருந்தார். அங்கே இத்தாலியில் இலங்கையர்கள் சேர்ந்து வாழக்கூடிய மிலானோ நகரில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன்போது அவர் நேரடியாக தெரிவித்திருந்தார், இலங்கையில் சமாதானம் கடந்த 5 வருடங்களில் சமாதானத்தின் பின்னர் பாரிய அபிவிருத்தி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வடமாகாணத்திலும் சரி தெற்கிலும் சரி அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் சுதந்திரமாக ஜீவிக்கிறார்கள். அதே போன்று இனிவரும் ஒரு சில நாட்களில் இலங்கையில் ஏற்கனவே இருந்த யாழ்தேவி மீண்டும் கொழும்பிலிருந்து நேரடியாக யாழ்ப்பாணத்துக்கு பயணிக்கப் போகின்றது. இதன் மூலம் வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் பாலம் நேரடியாக உருவாக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அந்த செய்திதான் இது. அடுத்து, புனித அல்குரானின் போதனைகள் இன ஐக்கியத்துக்கு பாரிய பங்களிப்பு, ஜனாதிபதி மஹிந்த ஹஜ் வாழ்த்து என்ற தலைப்பில் வாழ்த்து செய்தியும். ஜெயலலிதாவை விடுவிப்பதில் ஒருங்கிணைந்த திட்டம் இல்லை, அதிமுகவுக்குள் பெரும் குழப்பம், கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் தொண்டர்கள் கவலை என்று இந்திய செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. உலக ஆசிரியர் தினம் இன்று. தினகரனின் ஆசிய தலையங்கம் படிப்பினைகள் நிறைந்த தியாக திருநாள் என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இலங்கையில் கால்நடை வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை உள்ளதாமே என்று சொல்லுகின்ற போது, அப்படியா எதிர்க்கட்சியில் உள்ள சிலருக்கு அவசரமாக ஏற்படும் நோய்க்கு கூட மருந்தெடுக்க முடியாமல் போகும் என்று கால்நடை மாடு என்று சொல்வது போன்று இந்த கார்ட்டூன் அமைந்திருக்கிறது. அவை தினகரன் பத்திரிகையில் வெளிவந்த முக்கியமான செய்திகள். நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. எஸ்பிஐ வழிமறித்த மாணவர்கள் சப்ரகம பல்கலைக்கழகத்தில் கலைவரம். சப்ரகம பல்கலைக்கழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பெண்கள் விடுதியை திறந்து வைப்பதற்காக நேற்று ஞாயிற்றுக்கிழமை அங்கு சென்ற உயர்கல்வி அமைச்சர் SP திசாநாயக்கவை வழிமறைத்து மாணவர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கழகம் அடக்கும் போலீசார் அங்கு ஈடுபட்டு இது ஒரு நேற்றைய தினம் பிரளயத்தை ஏற்படுத்த செய்தி என்றே கூற வேண்டும். அதாவது இந்த செய்தியை பொறுத்தவரை நேற்றைய தினம் உயர்கல்வி அமைச்சர் அவர்கள் அந்த திறப்பு விழாவை நடத்திவிட்டு அங்கே அடிக்கல் ஒன்றை நாட்டுவதற்கான எதிர்பார்ப்பில் தான் சென்றிருந்தார். என்றாலும் அமைச்சரை உள்ளே செல்ல மாணவர்கள் அனுமதிக்கவில்லை. பெரும் திரளான மாணவர்கள் கூடி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி பதற்றமற்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் போலீசார் மாணவர்களை கலைக்க முற்பட்டு அதன் பிறகு அது கைகூடாமல் போக உடனே நீர் தாரை பிரயோகம் மேற்கொண்டு மாணவர்களை கலைத்துவிட்டு அதன் பிறகு அந்த நிகழ்ச்சியை நடத்தியாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அது தொடர்பான செய்திகள் முழுமையாக எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளில் வெளியாகி இருந்தன. காட்சிகளை நாம் நேரடியாக ஒளிபரப்பியிருந்தோம். அதன் பின்னர் அந்த மாணவிகள் தமக்கு விடுதி இல்லை என்ற காரணத்தினால் மாணவர்களின் விடுதிக்கு சென்றதாகவும் அதனைத் தொடர்ந்து செய்வதறியாது பல்கலைக்கழகம் நேரடியாக அடுத்த மறு அறிவித்தல் வரை காலவரையின்றி மூடப்பட்டதாகவும் தான் கூறப்படுகிறது. எனவே இவ்வாறான திட்டங்களால் அல்லது இவ்வாறான செயற்பாடுகளால் பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வி நேரடியாக பாதிக்கப்படுகிறது என்று தான் கூற வேண்டும். சமீப காலமாக இவ்வாறான நிகழ்ச்சிகள் அதிகரித்து வருகின்றன. இவ்வாறான சம்பவங்கள் அதிகமாக இடம்பெற்று வருகின்றன. அதே போன்று சப்ரகமோ மாணவர்களை பொறுத்தவரை கடந்த சில வாரங்களாக சத்தியாகிரக போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள், தமக்கான விடுதி வசதிகள் இல்லை என கூறி. ஆகவே அவர்களது கல்வி முறை தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு வருகிறது. இவை எவ்வாறு மாற்றப்படும் என்பது உயர்கல்வி அமைச்சருக்கு தான் தெரியும். அடுத்த செய்தியை பார்க்கலாம். இணையமூடாக முதல் கொலை இந்த வருட இறுதியில். சைபர் குற்றச்செயல்களில் அச்சுறுத்தல் அதிகரித்திருப்பதாகவும் இணையதளம் ஊடான முதலாவது கொலை இந்த வருட இறுதியில் இடம்பெறும் எனவும் அமெரிக்க நிறுவனம் ஒன்று எச்சரித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. குளவி கொட்டி இளம் குடும்பஸ்தன் மரணம். குளவி கொட்டுக்கு இலக்காகி இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 பாதிப்படைந்து தியத்திலாவ் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியும். மின்னல் தாக்கி 2 பெண் தொழிலாளர்கள் மருத்துவமனையில். நோவுட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட
டங்கல் தோட்டத்திற்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த தோட்ட தொழிலாளி இருவர் மின்னல் தாக்குதலுக்கு இலக்காயிருக்கிறார்கள். அண்மை காலமாக இந்த மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகி மரணமாவதும் காயமடைவதும் பாதிக்கப்படுவதுமான சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, குறிப்பாக மலையக பகுதி. அதாவது மயூரன் ஒரு கருத்தை தெரிவித்திருக்க ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் அவதானிகள் கூறியிருக்கும் கருத்து என்னவென்றால், மின்னல் தாக்கம், அந்த மின்னல் தாக்கத்தில் பெரும்பாலான பாதிப்பு ஏற்படுவது மழையற்ற நேரத்தில். சாதாரணமாக மின்னல் மின்னுகிறது அல்லவா, அந்த நேரங்களில் வெளியில் நடமாட வேண்டாம், பச்சை மரங்களுக்கு கீழே இருக்க வேண்டாம், நேரடியாக வயல்வெளிகளில் இருக்க வேண்டாம், நீர்நிலைகளை அண்மித்த பகுதிகளில் இருக்க வேண்டாம். அவ்வாறு இருக்கும் போதுதான் இந்த மின்னல் தாக்கத்தினால் பாதிப்பு ஏற்படுகிறது. ஆனால் நம்ம பலர் அவற்றை உணர்வதில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் மழை பெய்யும் போது, கடுமையான மழை பெய்யும் போது மின்னல் தாக்கத்தில் இருந்தால்தான் பாதிப்பு என. தற்போதைய நிலவரத்தின் பிரகாரம் இவ்வாறான பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. மழையின்றி சாதாரணமான காலநிலையில் மின்னல் தாக்கம் ஏற்படும் போது அது நேரடியாக பாதிக்கிறது என்பதுதான். ஆகவே அதனை உணர்ந்து சரியான முறையில் மக்கள் செயல்பட வேண்டும். அடுத்த செய்தி, அக்டோபர் 21 பட்ஜெட் கேள்விக்குறியோடு அமைகிறது. அரசு ஊழியர்களுக்கு 2500 ரூபாய் சம்பள உயர்வு, 10 தொடக்கம் 25 வரி அதிகரிப்பு, விவசாயத்துறைக்கு மானியம் அதிகரிக்கும், எல்லாமே கேள்விக்குறியாக காணப்படுகிறது. அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் அக்டோபர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அதே சமயம் இந்த வரவு செலவு திட்டம் முழு அளவில் தேர்தலை இலக்கு வைத்த அம்சங்களை கொண்டதாக அமையும் என்றும் எதிர்கூறப்படுகிறது. இரு வாரத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய வகையில் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்குமாறு நிதியமைச்சரான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வழிகாட்டலுக்கு இணங்க திரைசேரி செயலாளர் PB ஜெயசுந்தர் தலைமையிலான அதிகாரிகள் வரவு செலவு திட்டத்துக்கு இறுதி வடிவம் கொடுக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதாக அறிய வருகிறது. ஆகவே வரவு செலவு திட்டம் எவ்வாறு அமைய போகிறது என்பது தெரியாது. ஆனால் அண்மையில் நடைபெற உள்ள தேர்தல், பொது தேர்தலோ அல்லது ஜனாதிபதி தேர்தலோ இதனை இலக்கு வைக்கும் வகையில் வரவு செலவு திட்டம் இருக்கலாம். சமீப காலமாக கடந்த ஒரு சில வாரங்களாக பொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே இதெல்லாம் ஒரு முன்னேற்பாடாக கூட இருக்கலாம். தேர்தல் அண்மித்து வரும் காலப்பகுதியில் பட்ஜெட் மக்களுக்கு ஏற்ற வகையில் இருக்குமானால் இருந்தால் அதுவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும். அடுத்த செய்தி, தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெங்கும் சுவரொட்டிகள் ஜெயா விடுதலையை வலியுறுத்தி போராட்டம் தீவிரம் என்ற தலைப்பில் புகைப்படத்துடன் செய்தி வெளியாக இருக்கிறது. தமிழகம் மீது முதல் கட்டமாக 355 அஸ்திரத்தை ஏவ திட்டம். தமிழகத்தில் அதிமுக சார்பில் நடத்தப்படும் போராட்டங்களை உன்னிப்பாக கவனித்து வருகிறது பாரதிய ஜனதா தலைமை. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த தகவல்களை கவனமாக டெல்லிக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றனர் மத்திய உளவுத்துறையினர். தேவையெனில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 355 கீழ் முதல் கட்டமாக மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு அதிகாரத்தை மட்டும் கையில் எடுக்க பாரதிய ஜனதா கட்சி இரகசிய திட்டமிட்டுள்ளதாக தெரிவதாகவும் இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இது தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற கலவரம் தொடர்பான செய்தியாக அமைந்திருக்கிறது. அதேவேளையில் ஜனாதிபதி தேர்தல் வெற்றி என்ற தலைப்பிலே இங்கே இந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கிறது. கார்ட்டூன் அவை இன்று வெளிவந்த தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றது. இனி நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். ஜனாதிபதி ராஜபக்சவின் வெற்றியில் சந்தேகமில்லை, வடக்கு கிழக்கு தெற்கு மலையகத்தில் ஆதரவு கிடைக்கும் என்கிறார் அமைச்சர் தினேஷ். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நிச்சயம் வெற்றியீட்டுவார். ஜனாதிபதியின் வெற்றியில் ஆளும் கூட்டணிக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நாட்டின் அனைத்து மக்களும் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவார்கள் என்று ஆளுங்கட்சியின் பிரதமர் கொறடாவும் அமைச்சருமான தினேஷ் குணவர்தன தெரிவித்த கருத்து இங்கே. ரணிலும் சந்திரிகாவும் லண்டனில் சந்தித்துக் கொண்டதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. ஆகவே இந்த சந்திப்பு ஜனாதிபதி தேர்தலுக்கு எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்தும் என வினவியிருந்த போது இந்த செவி வினவப்பட்டுள்ளது. அதன் போதுதான் அமைச்சர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது இலங்கையில் சமாதானம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது, அபிவிருத்தி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது வடக்கு ரயில் நேரடியாக வடக்கு பயணிக்கின்றது. யாழ்தேவி இன்னும் 13ஆம் தேதி நடைமுறைக்கு வருகிறது. ஆகவே இவ்வாறான திட்டங்களை பார்க்கும் போது மக்கள் ஜனாதிபதியுடன் கைகோர்த்து நிச்சயமாக ஜனாதிபதியை வெற்றியை உறுதி செய்வார்கள். சகல இன மக்களும், அதாவது தெற்கும் சரி மலையகமும் சரி அதே போன்று வடமாகாணம், இந்த சகல இன மக்களும் ஜனாதிபதிக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள். எமது வெற்றி நிச்சயமானது. அதே போன்று பொது தேர்தல் அல்லது இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டால்தான் அது சற்று சவாலாக இருக்கும். தேர்தல் அப்போதுதான் சவாலாக இருக்கும், இல்லாவிட்டால் நேரடியாக நாம் வெற்றி பெற்று விடுவோம். ஆகவே இப்படி ஒரு சவால் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் ஜனாதிபதியின் வெற்றியில் எந்த பாதிப்பும் இருக்காது என நேரடியாக தெரிவித்திருக்கிறார் நம்பிக்கையுடன். அடுத்த செய்தி, 3வது முறையாக ஜனாதிபதி மஹிந்த போட்டியிடுவதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் ஹெல உரிமைய ஆதரவு. ஐதேக உட்பட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3வது தடவையாக போட்டியிடுவதற்கு பிரதான எதிர்க்கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி, ஜனநாயக கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய கட்சிகள் தமது எதிர்ப்பினை தெரிவித்துள்ள நிலையில் அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஜாதிக ஹெல உரிமை ஆகிய கட்சிகள் ஆதரவை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது.
என்னை சந்திப்பதற்கு யாரும் வர வேண்டாம், சிறையில் இருந்து ஜெயலலிதா கூறிய கருத்தொன்று முன்பக்கத்தில் வெளியாக. அதாவது மயூரன், ஜெயலலிதாவை பொறுத்தவரை இந்த செய்தி குறிப்பாக நாம் கூற வேண்டும். இந்தியாவிலே தற்போது போராட்டங்கள் அதிகரித்து வருகின்றன, கலவரங்கள் இடம்பெறுகின்றன, பாடசாலைகள் முடங்கி வருகின்றன, போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்பட்டு மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் ஜெயலலிதா, அதாவது நேற்று முன்தினம் வரை ஜெயலலிதா நேரடியாக ஒரு அறிவிப்பை விடுக்கவில்லை. என்னை சந்திக்க வர போராட்டங்களை நடத்தாதீர்கள் என்ற ஒரு எதனையும் கூறவில்லை. ஆகவே இந்தியா தற்போதைய நிலையில் தமிழகத்தில் அதிமுக உறுப்பினர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நேரடியாக ஜெயலலிதா விடுதலை செய்வதை விட தமக்கான புள்ளிகளை பெற்றுக் கொள்வதற்கு, அதாவது அம்மையார் சிறையில் இருக்கும் போது தாம் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டோம், எவ்வாறான போராட்டங்களை நடத்தினோம், அம்மையாருக்கு ஆதரவாக எதனை செய்தோம் என்பதை காட்டும் வகையில் பல செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகத்தான் அறிய கிடைக்கிறது. சட்ட ரீதியாக கிடைத்த ஒரு தீர்ப்பை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு எவ்வாறு ஜெயலலிதா அவர்களை வெளியே கொண்டு வருவது, சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவது, எவ்வாறு விடுவிப்பது என்று சிந்திக்காமல் சாதாரணமாக போராட்டங்களையும் கலவரங்களையும் நடத்தி தமிழகத்திலே குழப்பத்தில் ஏற்படும் வகையில் ஈடுபடுகிறார்கள் என்றுதான் செய்திகள் வருகின்றன. ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கையை அவர்களுக்கு தீர்மானிக்க முடியவில்லை. முதலமைச்சரும் சாதாரணமாக இருந்து விடுகிறார். ஆகவே இது தொடர்பில் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து அண்மையில் வெளியானது. இந்த நிலையில் தான் ஜெயலலிதா அவர்கள் கூறியிருக்கிறார்கள், என்னை சந்திக்க யாரும் வராதீர்கள் என. பார்ப்போம். தற்போதைய நிலைவரத்தின் பிரகாரம் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது மத்திய அரசோ நேரடியாக இந்த விடயத்தில் தலையீடு செய்யாது என கூறப்பட்டுள்ளது. என்றாலும் ஜெயலலிதாவை நேரடியாக பெங்களூர் சிறையிலிருந்து தமிழக சிறைக்கு மாற்றுமாறு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதனை ஒரு சிலர் ஏற்றுள்ளார்கள். இந்த சட்ட ரீதியாக இதில் எந்த சிக்கலும் ஏற்படாது, நேரடியாக மாற்றிவிடலாம் என. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று தெரியவில்லை. ஜெயாவுக்காக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 62ஆக உயர்வு. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட தகவல் அறிந்து தற்கொலை செய்து கொண்டும் மாரடைப்பு ஏற்பட்டும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அது 62ஆக உயர்வடைந்துள்ளது. இது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கருவை வேட்பாளராக நியமிக்குமாறு கோரிக்கை. ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் தலைமைத்துவ சபையின் தலைவர் கரு ஜெயசூரியவை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று அந்த கட்சியின் பிக்கு முன்னணியான ஐக்கிய பிக்கள் முன்னணி கோரிக்கை விடுத்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஜியாவின் விடுதலையை கோரி பாடசாலைகளும் முடங்குகின்றன என்ற ஒரு செய்தியும். யாழில் போலி தங்கம் விற்பனை, நால்வர் போலீசாரால் கைது. இது தொடர்பான செய்திகளை நேற்று தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் நாங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தோம் என்பதை இந்த வழியில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதேபோன்று ஐதேக வேட்பாளராக போட்டியிடாது, பொது வேட்பாளரை களமிறக்குங்கள், ரணிலுக்கு சந்திரிகா ஆலோசனை. ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை போட்டியிட வேண்டாம் என்றும் பொது வேட்பாளரை களமிறக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தன்னை சந்தித்த ரணிலுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எவ்வளவு தூரம் சாத்தியமாக இருக்கும்? இது லண்டன் சந்திப்பு தொடர்பான செய்தி. லண்டனில் இருவரும் சந்தித்த போது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அவர்கள் இந்த கருத்தை ரணிலிடம் கூறியதாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று மற்றொரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஒரு ஆலோசனை, பொது வேட்பாளரை நிறுத்தி அவர் வெற்றி பெறுவதன் மூலம் ஜனாதிபதியாக வருவார். அதன் போது நேரடியாக அதாவது நிறைவேற்ற அதிகாரத்தை நீக்கிவிட்டு நீங்கள் பிரதமராகி விடலாம், அதாவது ரணில் பிரதமராக வந்து விடலாம், ஆட்சியை பிடிப்பதற்கு இவ்வாறான ஒரு ஆலோசனை கூறப்பட்டுள்ளதாக தான் தெரிவிக்கப்படுகிறது. என்ன நடக்கும் போது ஆலோசனை ஏற்று செயல்படுவாரா இல்லாவிட்டால் தனித்து தான் போட்டியிடுவாரா என்பதை பொறுத்து பார்க்கலாம். ரணில் சந்திரிகா லண்டனில் சந்திப்பு அரசாங்கம் அலட்டிக் கொள்ளவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தலைவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயகா குமாரதுங்கவை லண்டனில் சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை தொடர்பில் அரசாங்க தரப்பு பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை என்று அரசாங்கத்தின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோன்று இன்றைய கார்ட்டூன் வீரேசரில் இவ்வாறு தான் அமைந்திருக்கிறது. கேனி வரைந்திருக்கிற கார்ட்டூன் அவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள் என்பதை சொல்லிக் கொள்ளலாம். இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற யாழ் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். SPI வழிமறித்த மாணவர்கள் சபரகம பல்கலைக்கழகத்தில் கலைபுரம். இது கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற தினக்குரல் பத்திரிகையின் அதே செய்தி அப்படியே பிரசுரமாக இருக்கிறது. கெட்பலியில் ராணுவ ட்ரக் ஓட்டோ விபத்து, இளம் குடும்பஸ்தர் பலி, 4 படுகாயம். ராணுவத்தினரின் ட்ரக் வாகனமும் ஓட்டோவும் எதிரெதிரே மோதிய விபத்தினால் ஓட்டோவில் பயணித்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் ஸ்தலத்திலே உயிரிழந்தார். அவருடன் பயணித்த 4 படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியில் வீதி விபத்துகள் அதிகரித்துக் கொண்டுதான் செல்கின்றன. போக்குவரத்து முறைகள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை, அதாவது சாரதிகள் போக்குவரத்து விதிகளை சரியான முறையில் பின்பற்றுவதில்லை என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அதனை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பலரை தெரிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்து விதிகளை மீறி செயற்படுவதன் காரணமாக தான் இவ்வாறான விபத்துகள் இடம்பெறுகின்றன. அவற்றை மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
கடற்படை அழிக்க முயன்று பாதுகாக்கப்பட்ட பனைகள் தானாகவே அழிவதால் சந்தேகம். திருவடி நிலையில் கரையோரத்தில் சம்பவம், மக்கள் அதிர்ச்சி. மாதகள் திருவடி நிலை கரையோரத்தை அமைத்த பகுதிகளில் அண்மையில் கடற்படையினர் அழிக்க முற்பட்டு பொதுமக்களால் பாதுகாக்கப்பட்ட பனை மரங்கள் தற்போது தானாகவே கருகி அழிந்து வருவது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறித்த பகுதியில் உள்ள பனை மரங்களை கடற்படை முகாம் விஸ்தரிப்புக்கென அளிக்கும் முயற்சியை கடற்படையினர் மேற்கொண்டிருந்தனர். இதற்கு அந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாகவும் இந்த செய்தி அந்த புகைப்படத்துடன் தெளிவாக பிரசுரமாகி இருக்கிறது. இரு குழுக்களுக்கு இடையில் மோதல், துண்ணாலை பகுதியில் ஐவர் கைது. துண்ணாலை தெற்கு பகுதியில் நேற்று இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட குழு மோதலில் ஐவர் படுகாயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகிருக்கின்றது. அவை இன்று வெளிவந்த யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றது. இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற உதயன் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். உதயன் பத்திரிகையில் முக்கியமான செய்திகளை பார்க்க போகின்றோம். உரிமைகளை பெறும் வரை தமிழர் போராட்டம் ஓயாது, மாவி எம்பி ஜெர்மனியில் தெரிவிப்பு என்று இந்த செய்தி வழியாக இருக்கிறது. இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். யாழ்வரும் ஜனாதிபதி விற்க உள்ளார் மோட்டார் சைக்கிள். தலையங்கத்தை பார்த்தவுடன் பலர் சிந்திக்க தோன்றும். விரிவான விடயங்களை பார்க்கலாம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மேற்கொள்ள உள்ள யாழ்ப்பாண பயணத்தின் போது வெளிக்கள பணிகளில் ஈடுபடுகின்ற அரச உத்தியோகத்தர்களுக்கு 50,000 ரூபாவுக்கு மோட்டார் சைக்கிள்கள் விற்பனை செய்யப்பட உள்ளன. ஆண் அரச உத்தியோகத்தர்களுக்கு ரூபாய் 50,000க்கும் பெண் அரச உத்தியோகத்தர்களுக்கு 45,000 ரூபாவுக்கும் அவை கொடுக்கப்பட உள்ளன. அதற்காக நேற்று ஒரு மோட்டார் சைக்கிள்கள் யாழ்ப்பாணம் துரியப்பா விளையாட்டரங்கில் கொண்டுவரப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படத்துடன் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அடுத்து நாங்கள் யாழ் மாவட்டத்தில் அதிகரிக்கிறது டெங்கு தொற்று. யாழ் மாவட்டத்தில் கடந்த மாதத்தில் மட்டும் 92 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று வடக்கில் ஏனைய மாவட்டங்களிலும் டெங்கு தொற்று அதிகரித்துள்ளது என்றும் சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. 5 மாவட்டங்களில் புதிதாக 50 பஸ் தரிப்பிடங்கள். வடக்கு மாகாண போக்குவரத்து, மீன்பிடி மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சால் வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களையும் உள்ளடக்கியதாக நீண்டகால பாவனைக்கு தகுந்த வகையில் 40 தொடக்கம் 50 பஸ் தரிப்பு நிலையங்கள் இந்த மாதம் அமைக்கப்பட இருப்பதாக வடக்கு மாகாண போக்குவரத்து அமைச்சர் டெனிஸ்வரன் தெரிவித்த கருத்து ஒன்று இங்கே வெளியாகி இருக்கிறது. அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக வவுனியா நீதிமன்றம் முன் போராட்டம். பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஜெயக்குமாரி மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி எதிர்வரும் 10ஆம் தேதி வவுனியா நீதிமன்றின் முன் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட இருக்கிறது. போலி தங்கம் விட்டோர் சிக்கினர் யாழ்ப்பாணத்தில் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இவர்கள் அனுராதபுரத்தைச் சேர்ந்தவர்கள் யாழ்ப்பாணத்தில் சென்று இந்த போலி தங்கத்தை விற்பனை செய்திருக்கின்றார்கள். அவைதான் இன்று வெளிவந்த யாழ் உதயன் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றது. இனி நாங்கள் மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் ஒரு சில செய்திகளை பார்த்து விடலாம். இலங்கை குவைத்துக்கு போதைப் பொருள் கடத்திய இந்தியர் சென்னையில் கைது. பிரபல போதைப் பொருள் புள்ளியாக கருதப்படுகின்ற நபர் ஒருவர் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. பிரபல சிங்கள பாடகர் ராஜ்த ரோட்னி மோட்டார் சைக்கிள் விபத்தில் மரணம். பிரபல சிங்கள பாடகரான ராஜ்த ரோட்னி மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக மாதம்பை போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அமைச்சர் எஸ்பி சப்ரகம பல்கலை மாணவர்கள் முரண்பாடு, போலீசார் தண்ணீர் பிரயோகம் காலவரையின்றி மூடப்பட்டிருப்பதாக சப்ரகம பல்கலைக்கழகம் தொடர்பான செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. அதிரடிப்படையினரால் சோதனையிடப்பட்ட ஆட்டோவில் கைக்குண்டு மீட்பு, 3 கைது. தெனியாய போலீஸ் பிரதேசத்தில் தோல சந்தியில் விசேட அதிரடிப்படையினர் ஓட்டோ ஒன்றை சோதனை செய்ய முற்பட்ட போது கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டதுடன் 3 சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகிறது. 12 வருடங்கள் சேவை செய்து ராணுவத்திலிருந்து தப்பிய நபரால் சாந்தி பூஜை செய்து நோய் தீர்ப்பதாக கூறி பல பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம். ராணுவத்தில் 12 வருட காலம் சேவையாற்றிவிட்டு தப்பி ஓடிய நபர் ஒருவர் சாந்தி பூஜை செய்து நோய்களை போக்குவதாக தெரிவித்து பல பெண்களை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியமை தொடர்பில் ஹத்தபானடகொட பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் என இங்கிரிய போலீசார் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இப்படியான சம்பவங்களும் நாட்டில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அவை இன்று வெளிவந்த மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். அவைதான் இன்றைய தினம் பத்திரிகைகள் வெளிவந்த முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக இன்று பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பல அரசியல் கட்சிகளும் ஜனாதிபதி போட்டியிடுவது தொடர்பாக தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்திய செய்திகள் அதிகம் வந்திருக்கின்றன, பிரசுரமாக இருக்கிறது. அதே போன்று பட்ஜெட் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. எல்லாம் கேள்விக்குறியோடு இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிப்பு, வரி நீக்கம், விவசாய மானியம் வழங்கல் என்று எல்லாம் கேள்விக்குறியா இருக்கின்றது. எல்லாமே கேள்விக்குறிதான். பார்க்கலாம், எதிர்காலமே கேள்விக்குறியாக. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எப்போது கிடைக்கும் என்பதை நாங்கள் பொறுத்து பார்க்கலாம். இந்த அளவில் சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் நாளை காலை வேளையில் சந்திக்கலாம். நன்றி திருஷானு. நன்றி மயூரன். வணக்கம் நேயர்களே.